அம்மான் பச்சரிசி வடை ரெசிபி வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து சூப்பராக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். அதில் 4 பேர் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத ஃபுல் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷரண் மகா, ஸ்ரீஸ் வியூ, ஆர்த்திஸ், சென்னை ஸ்பெஷல், அம்மாயி வீட்டு சமையல். இதில் சரண் மகாவுக்கு இன்னொன்று ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா நான் அதில் வந்து 2 ட்ரெஸ் வந்து போட்டிருப்பேன். அது வந்து நோட் பண்ணியிருந்தாங்க. மற்றவங்களும் நோட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது கமெண்ட் போட்டனால நான் ஸ்பெஷலாக வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஸ் வியூ. அவங்க வந்து நான் லாஸ்ட்டில் வந்து பி ஹாப்பி அந்த மாதிரி சொல்லுவேன், அதே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க 4 பேருக்குமே என்னோட ஸ்பெஷல் நன்றிகள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரை அம்மாச்சி சமையல் சுவை விரும்பி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜே லைக்ஸ், அமராஸ் அறுசுவை, விபி கணேஷ் தமிழ், ராம் ஸ்மார்ட் டெக் சேனல், சஃப்ரா அமுதன், ரேணுகாஸ் கிரியேஷன், ஆராத்ய சமையல், உமா சாந்திஸ் கார்டன் அண்ட் கிச்சன், வெனிஸ் ஃபேக்ட், லக்ஷ்மி தமிழ், காந்திஸ் அஃபிஷியல், தமிழ் ராகம் அருள், சிவி என் சுவை, தமிழ் சுனை, தமிழ் மறை, சக்தி கிச்சன், சிருஷ்டி குக்கிங் தமிழ், செல்வி சமையல். ஸோ எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க வீட்டுக்கு போகாதவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. வெல்கம் பேக் டு மை சேனல் Abactive Green. This is Abisha. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் ஃபிஷ் கறி தான் வந்து பண்ண போகிறேன். தம்ப்நெயில் பார்த்தோன்னு எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபிஷ் கறி. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நேரமாவது வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எனவே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து முந்தின வீடியோஸுக்கு போட்ட கமெண்ட்ஸ், ஸ்பெஷல் கமெண்ட்ஸை வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்து ஃபுல் வந்து நான் என்னென்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து முதல்ல நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ அவங்க மீன்ஸ் அதாவது ஃபுல் வீடியோ பார்த்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தவங்க. அதுக்கு மீனிங் மற்றவங்க ஃபுல் வீடியோ பார்த்தது இல்லை அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே பார்க்குறீங்க. எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றிகள். ஆனால் கமெண்ட்ஸுங்கிறப்போ அந்த ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் தான் நான் வந்து போட முடியும். ஃபுல் எல்லா கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பாக போட முடியாது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் லிஸ்ட் அவுட் பண்ணலைனாலும் கொஞ்சமாவது அதை பற்றி ஏதாவது ஒரு பாயிண்ட் போட்டிருந்தாலுமே நான் அதை வந்து ஸ்பெஷல் கமெண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணுறது வழக்கம். இந்த ஃபிஷ் கறி பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெளியூர்லாம் போகிற டைம் பசங்க வந்து குட்டியாக இருக்கிற நேரம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் கறி வந்து பண்ணுறது வந்து வழக்கம். வெஜிடபிள் சத்துக்கள் வந்து பசங்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் தனியாக வந்து குட்டி பையனை வச்சு நிறைய குழம்புலாம் வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஃபிஷ் கறியிலே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்து பண்ணுறது வழக்கம். ஸோ வெஜிடபிள் சாப்பிடாத பசங்களுக்கு, வெஜிடபிள் ஃபிஷ் கறி மட்டுமே சாப்பிட்ற பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுங்க. இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து அவங்க சாப்பிடலைன்னா கூட அதோட சத்துக்கள் வந்து அந்த ஃபிஷ் குழம்புல வந்து வந்துடும். ஸோ ஃபிஷ் கறி மட்டுமே சாப்பிட்ற பசங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த மாதிரி ஃபிஷ் கறி பண்ணி கொடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்போ வந்து நம்மளோட வெஜிடபிள் ஃபிஷ் கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ வெஜிடபிள் ஃபிஷ் கறிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வெஜிடபிள்ஸ் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், குக்கும்பர் கொஞ்சம், பச்சை மிளகாய், பம்கின் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு புடலங்காய் எடுத்திருக்கேன், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 3 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ காய்கறி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்தெந்த காய்கறி தேவையோ ஸோ அந்தந்த காய்கறி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின்லி பார்த்தீங்கன்னா கேபேஜ், கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி நான் எடுத்துக்கல. ஸோ இவ்வளோ வெஜிடபிள்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ முதல்ல இது கட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. மண் சட்டியில் தான் எடுத்திருக்கேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைக்கலாம்.
ஸோ இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு பார்த்துருக்கலாம். தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய், கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எடுத்ததுனால ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 5 பூண்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இஞ்சி. நெக்ஸ்ட்டு மசாலா பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். ஸோ இவ்வளோ சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் அளவு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதையெல்லாம் சேர்த்து காய்கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே புளித்தண்ணியை விடுங்க, விட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸ், புளித்தண்ணி, தேங்காய் அரைச்சது எல்லாம் சேர்த்து கலந்தாச்சு. தேவைக்கு வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா வந்து இப்போ கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், இது வந்து நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து மீன் துண்டுகளை வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் குழம்பு சூப்பராக வந்து கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி தாளிச்சிடலாம். ஸோ சூப்பராக தாளித்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ என்ன தான் தாளித்தாலுமே நான் வந்து ஃபிஷ் கறி பண்ணுற டைம் வந்து பச்சை கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி தூவி விட்டு மூடி வைக்கிறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா அந்த பச்சை கருவேப்பிலையோட அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி மூடி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். வாவ், அட்டகாசமான சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் கறி வந்து ரெடியாக இருக்குது. அப்படியே வந்து வாசனை வந்து தூக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபிஷ் கறி வந்து ரெடியாக இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி, அதாவது அந்த கருவேப்பிலை வந்து போட்டுட்டு மூடி வச்சு திருப்பி வந்து ஓப்பன் பண்ணுற டைம் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசனை வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிஷ் கறி பண்ணுற டைம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான, அதாவது வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து ஒரு வெஜிடபிள் ஃபிஷ் கறி வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிற கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபிஷ் வந்து சாப்பிட்றதோடும் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்றதும் அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து சாப்பிட்றதோட நாளைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா உப்பு, காரம், புளி எல்லாமா சேர்ந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி சாப்பிட்றதோட நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். அந்த புளியெல்லாம் அப்படியே வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வந்து அப்சர்வ் ஆகி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறது கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன். செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விட்றேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இன்னைக்கான ஸ்பெஷலான ஒரு வெஜிடபிள் ஃபிஷ் கறி எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Be happy, be healthy, be safe and enjoy life. Bye bye.